அன்புக்குரியவர்களே, சில சகோதரர்கள் நினைக்கலாம், அழைப்பு பணி என்று சொல்கிற பொழுது அது ஏதோ நான் மிம்பரில் ஏறி பேச வேண்டும் அல்லது ஒரு மேடை ஏறி பேச வேண்டும் அல்லது ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. இன்று சமூக வலைத்தளத்தை நிறைய பேர் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறோம், டிக்டாக் பயன்படுத்துகிறோம், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறோம், எத்தனையோ சமூக வலைத்தளங்களை வாலிபர்கள் பயன்படுத்துகிறோம். இதிலே எத்தனையோ பிரயோசனம் பெற்ற செய்திகளை நாம் பரப்பிக் கொண்டிருக்கிறோம். தேவையில்லாத சினிமா காட்சிகளை, தேவையில்லாத ஏதாவது ஆபாசமான விஷயங்களை, பாடல்களை பரப்பிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பதிலாக நாம் நல்ல விஷயங்களை பகிர்ந்து, நல்ல விஷயங்களை எழுதி, நல்ல ஹதீஸ்களை மொழிபெயர்த்து நாம் பரப்புவதும் ஒரு தாவாவினுடைய முயற்சி தான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு உபதேசத்தை, ஒரு பயானை பேஸ்புக்கிலே செவியேற்கிறேன். சில நேரம் அது என்னுடைய உள்ளத்தில் தாக்கம் செலுத்துகிறது என்றால் அதை ஷேர் பண்ணி என்னுடைய பக்கத்திலே பதிவு செய்து அடுத்த சகோதரனும் அதை பார்க்கின்ற அளவுக்கு நான் அதை பரப்புவேனாக இருந்தால் நானும் தாவாவினுடைய பங்காளியாக மாறுகிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, நல்லவைகளை பரப்புகிற, நல்லவைகளை செய்கிற, நல்லவைகளை பதிவு செய்கிற சில சகோதரர்களிடத்தில் ஆக்கத்திறன்கள் இருக்கும், ஐடி சம்பந்தப்பட்ட நல்ல அறிவுகள் இருக்கும், எடிட்டிங் செய்யக்கூடிய திறமைகள் இருக்கும். அவர்கள் எல்லாம் இப்படி நடைபெறுகிற பயான் நிகழ்ச்சிகளை, அதில் பிரயோசனமான பகுதிகளை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து அதை அவர்களுடைய சமூக வலைத்தளங்களிலே பதிவு செய்து அதை அடுத்தவர்கள் பிரயோசனப்படுகிற அமைப்பிலே பரப்புகிற பொழுது அதன் மூலமாகவும் அவர்களுக்கு பிரயோசனமான கூலிகள் கிடைக்கும். எனவே இந்த காலத்தில் அல்லாஹு தஆலா தந்திருக்கிற மிக பெரும் பலமாகிய இந்த சமூக ஊடகங்களை அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக, அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு எதிரான சிந்தனைகளை உடைத்தறிவதற்காக நாம் எல்லோரும் பயன்படுத்த